ஒரு ஜாம்பவான் இன்னொரு ஜாம்பவான ரசிகர்னு சொல்கிறது எங்கள் பெரிய விஷயம். சார்லி மங்கர் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய வேல்யூ இன்வெஸ்டர்னு நமக்கு தெரியும். அவரே ஒருத்தரோட ரசிகராக இருந்தாருன்னா அது நம்ம சிங்கப்பூரின் தந்தை லீ குவான் யூ தான். அப்படி சார்லி மங்கர் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம் என்ன, அவரை பற்றி பெருமையாக சொன்ன விஷயம் என்ன, அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சரவணகுமார். அந்த சேனலில் பர்சனல் growth, ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஹியூமன் பிஹேவியர் எவ்வளோ முக்கியன்றதை பற்றிலாம் பேசுகிறேன். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார்லி மங்கருக்கு சிங்கப்பூரோட தந்தைன்னு சொல்கிற லீ குவான் யூ அவர்கள்ட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு நீதி கதை சொல்கிறேன். ஈசாப் நீதி கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு காக்காவும் நிறைய புறாக்களும் ஒரு இடத்துல வந்து உணவை தேடி அங்கே பொறுக்கி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குங்க. அப்போ பக்கத்தில் ஒரு விவசாயி என்ன பண்ணுறான், நிலத்தை வந்து சரி பண்ணிகிட்டு இருக்கான். நிலத்தை சரி பண்ணிட்டு அங்கே ஒரு விதையை தூவ போகிறான். அந்த விதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சணல் கயிறுலாம் செய்வாங்கல்ல, அந்த விதையை அந்த விவசாயி வந்து அங்கே தூவுறான். காக்கா பார்த்துருது, அடடா இந்த விதை வளர்ந்துச்சுன்னா இதுலேருந்து இவன் வலை செஞ்சு நம்மளை பிடிச்சிருவான், நம்மளை போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு அந்த காக்காவுக்கு புரிஞ்சிருது. அந்த காக்கா இந்த புறாங்கள்ட்டலாம் சொல்லுது, வாங்க எல்லாரும் போய் அந்த விதையை அந்த விவசாயி போனதும் முதல்ல தோண்டி எடுத்து சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லுது. பட் இந்த புறாக்கள்லாம் அதை கண்டுக்கவே இல்லை. நாளாகுது, விவசாயி தண்ணி ஊற்றி பராமரிக்கிறான். அந்த சணல் கயிறு மரம் வளர ஆரம்பிக்குது. வளர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து சணல் திரிக்கிறான். அதை சணல் திரிச்சு சொன்ன மாதிரியே வலையாக செய்கிறான். அந்த வலையில இந்த புறாக்கள்ல நிறைய மாட்டிக்கிச்சு. இந்த காக்கா என்ன சொன்னிச்சோ அது நடந்துச்சு. இந்த கதையோட நீதினு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு விதை தீயதுன்னு தெரிஞ்சதுன்னா அதை ஆரம்பத்திலேயே அழிச்சிடணும் தான். தப்பான ஒரு விஷயம் ஸ்டார்டிங்லேயே அதை முளையிலே கிள்ளி எரிஞ்சிடணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மீனிங்ல இந்த கதையை சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு விஷயம் தான் சிங்கப்பூரோட தந்தை லீ குவான் யூ வந்து சிங்கப்பூர்ல செஞ்சது. சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே ஏதாவது வளம் இருக்கா, ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் இருக்கா, ஒரு விவசாயம் இருக்கா? எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாத ஒரு மொட்டை இடத்த எப்படி அந்த மனுஷன் டெவலப் பண்ணான்றது தான் எங்க பெரிய ஆச்சரியமான விஷயம். அப்படி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா சிங்கப்பூர்ல 2 முக்கியமான பிரச்சனை இருந்ததும் அந்த 2 பிரச்சனையும் லீ குவான் யூ எப்படி சால்வ் பண்ணாருன்றதையும் சார்லி மங்கர் பெருமையா சொல்லுவாப்ல. முதல் விஷயம், சிங்கப்பூர்ல மலேரியா பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இந்த மலேரியாவுக்கு பெரிய பிரச்சனையா இருந்ததுக்கு காரணம் அங்க இருந்த சதுப்பு நிலம் தான். என்ன பண்ணாப்ல, கண்ணை மூடிட்டு சின்ன சின்ன மீன் செத்தாலும் பரவாயில்லன்னு சதுப்பு நிலத்தை எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சாரு. நம்ம ஊர்ல இப்போ ஒரு கும்பல் கிடக்குது, நாய் தெருநாய் தொல்லை பெரிய தொல்லையா இருக்கு, எல்லாத்தையும் பிடிச்சி கடிச்சு வச்சிருது. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரையும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதை கட்டுப்படுத்துங்கடானா இந்த திருநாய் காதல இருக்குன்னு ஒரு ஒண்ணுத்துக்கு உதவாத கும்பல் ஒண்ணு கிளம்பியிருக்கு. இதுங்க எல்லாத்தையும் முதல்ல பிடிச்சி உதவாதுன்னு உதச்சு சரியா போயிடும். அந்த மாதிரியெல்லாம் அங்க அவர் யோசிக்கல. எனக்கு மனுஷங்க முக்கியம், அவங்க உயிர் முக்கியம். அதனால சில பல மீன்கள் செத்தாலும் பரவாயில்ல, சதுப்பு நிலத்தெல்லாம் அழிச்சு ஒழிப்பான முதல் வேலையா அதை அழிச்சு ஒழிச்சதை வந்து சார்லி மங்கர் பெருமையா சொல்றாரு. ரெண்டாவதா இருக்க விஷயம், பெரும்பாலான வளரும் நாடுகள்ல, வளர்ந்த நாடுகள்லயுமே இது ஒரு பெரிய பிரச்சனை தான், இந்த போதைப் பொருள். என்னடா பண்றது, எப்படா இந்த போதைப் பொருள் மாஃபியாவை கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது யூஎஸ் ஆர்மி ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணாங்க. அதை வந்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதாவது எப்ப யாரை வேணாலும் நிப்பாட்டி ட்ரக் டெஸ்ட் பண்ணலாம், ஃபெயில்னா ஜெயில், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். இந்த 2 விஷயத்தையும் சார்லி மங்கர் வந்து லீ குவான் யூ செஞ்சதுல ரொம்ப பெருமையா வெளியில சொல்றாரு. லீ குவான் யூ அவரோட சிந்தனை, ஒரு தீமை வேகமா பரவ ஆரம்பிச்சா ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு வேரோட அழிச்சிரு. 1வது மலேரியாவுக்கு சதுப்பு நிலம், 2வது ட்ரக்குக்கு ட்ரக் டெஸ்ட் அண்ட் இமிடியட் ஜெயில். இந்த 2 விஷயத்தையும் வந்து சார்லி மங்கர் ரொம்ப பெருமையாவே தொடர்ந்து அதை பத்தி பேசிட்டே இருந்திருக்காரு. ஒரு விவசாயம் பண்ண முடியாத நாடு, எந்தவித ரிசர்ச்சும் இல்லாத நாடு, தேர்ட் கண்ட்ரின்னு சொல்லப்படக்கூடிய 3ஆம் தர நாடு இன்னைக்கு வளர்ந்த நாடா வளர்த்தி நிற்கிறதுல லீ குவான் யூவோட பங்கை அடிச்சுக்கவே முடியாது. அவர் வந்து ஒரு தனி மனிதனோட வளர்ச்சியை பார்க்காம ஒரு சமூகத்தோட வளர்ச்சியை பார்த்ததுனாலதான் இன்னைக்கு அந்த நாடு முன்னேறி இருக்கு. ஒரு அரசியல்வாதி, ஒரு நாட்டோட தலைவர்னு சொல்றவர் இந்த குவாலிபிகேஷனோட இருக்கணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். அந்த ஈசாப் கதையில சொன்னாங்க பாத்தீங்களா, ஒண்ணு தப்புன்னு தெரிஞ்சா ஸ்டார்டிங்லேயே அதை அழிச்சிடணும், இல்லையா அது வளர்ந்து நம்மளை காலி பண்ணிடும். அதை தான் வந்து லீ குவான் யூ ரூட் காஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி காலி பண்றதுன்னு தன்னோட லைஃப் ஃபுல்லா அதை ஃபாலோ பண்ணியிருக்காரு. இதே நம்ம லைஃப் எடுத்துக்கங்களேன், நம்ம ஒரு தப்பு பண்றோம்னு தெரிஞ்சா என்ன பண்றோம், அந்த தப்பை நியாயப்படுத்துறோம். எல்லாரும் அதை மாதிரிதான் பண்றாங்க, நீ என்ன மட்டும் ஏன்டா குறை சொல்றேன்னு சொல்லி நம்மளை நம்மளே சமாதானப்படுத்திக்கிறோம். உண்மையாவே நம்ம அது ஒரு தப்புன்னு தெரிஞ்சா அதை தப்பை ஸ்டார்டிங்லேயே காலி பண்ணணும், இல்ல அந்த தப்பு வளர்ந்து நம்மளை போட்டு தெளிரும். அதுதான் இங்க ஒரு உண்மை. லீ குவான் யூ அவர்களோட வரலாற்றை பேஸ் பண்ணி சார்லி மங்கர் சொன்னதுல இருந்து நம்ம வாழ்க்கைக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியது, தப்புன்னு தெரிஞ்சா ஸ்டார்டிங்ல முளையோட கிள்ளி எரிஞ்சிடணும். அதை தான் நான் இங்க உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். தப்புன்னு தெரிஞ்சா ஆரம்பத்துல அழிச்சிருங்க. அதே நல்லதுன்னு தெரிஞ்சா யாரு எதாலும் அதை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா எங்க நல்லதுக்கு ஆதரவு ரொம்ப கம்மி, கெட்டதுக்கு கூட்டம் கூட்டமா வந்துருவாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, கூட்டமா கூடி தம் அடிப்பாங்க, கூட்டமா கூடி குடிப்பாங்க.
இது ரெண்டுமே தப்புன்னு அவங்களுக்கும் தெரியும். ஆனால் அதை விடவே மாட்டானுங்க. அதே நீங்கள் ஒரு நல்லது பண்ண போங்க, லைப்ரரி போங்க, ஒரு ரூபாய் கூட வர மாட்டான். தனியாக தான் நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கணும். ஸோ இக்னோர் த நாய்ஸ். நமக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சால் அதை ஸ்டார்டிங்லேயே கிள்ளி எறிய முயற்சி பண்ணுவோம். அட்லீஸ்ட் நம்ம சொந்த வாழ்க்கையிலையாவது அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நல்லதை மட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம். லீ குவான் யூ அவர்கள் பண்ணது தான் நம்மளோட லைஃபுக்கும் சூட்டபிள் ஆகும். அதை தான் நானும் நம்புகிறேன், விரும்புகிறேன். சார்லி மங்கரும் அதை தான் அவர்கிட்ட பிடிச்சது, அதனால தான் நான் ஒரு ரசிகரானனும் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக பெரியவங்க சொன்னால் நம்ம கேட்டுக்குவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் இது போன்ற நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவணகுமார்.